யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு என்னோடு இடைபடுவாராக. அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நீங்கள் கட்டாயமாக போங்க. அங்கு கர்த்தரை ஆராதித்து அவரை துதித்து பாடுங்க. அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அங்கே நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் ஒரு சமயம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சென்னையில் உஸ்மான் ரோடு என்ற இடத்துல ஒரு பாட்டிம்மா இறந்துட்டாங்க. அப்போது அவங்கள தூக்கி அடக்கம் பண்ணும்படி எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம். அங்கே போன உடனே அந்த அம்மா முதல் நாள் இறந்துட்டாங்க. மறாவது நாள் சாயங்காலம் தான் அந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ண போனோம். ஆனால் அது பிரேதத்தை தூக்கும்பொழுது அந்த அம்மாவோட சரீரம் தூளெல்லாம் அப்படியே சுருங்கி போய் கண் இப்படி குழி விழுந்து அவங்க சரீரத்தை தொடும் பொழுதே அந்த தோலெல்லாம் எங்கள் நகை கண்ணில் மாட்டிக்கிச்சு. அவ்வளோ நொலன்னு இருந்து ஒரு மாதிரி வாடை அடிச்சுது. பாருங்கள், ஒரு நாள் இருந்த சரீரமே 2ஆம் நாள் பார்த்தா இவ்வளோ மோசமான அழுகிய நிலைமையில் இருக்கும்பொழுது, இப்போது லாசர் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் ஆன பிறகு இயேசு திருப்பியும் அதே இடத்துக்கு வராரு. அப்பொழுது யூதர்கள் சொல்கிறாங்க, சில அங்கே இருந்த ஆட்கள் சொல்கிறாங்க, இவர் குருடனுடைய கண்களை திறந்தாரே, இவனை சாவாமல் பிழைக்கக்கூடாதா? அப்படி அங்கே இருக்கிறவங்க சிலர் விமர்சிக்கிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, ஆண்டவரே இறந்து 4 நாள் ஆயிடுச்சு, இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாருங்க. அதற்கு அவர் சொல்கிற ஒரே ஒரு வழின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ எப்பொழுது என் மேலே விசுவாசமாக இருக்கிறியோ அப்பொழுது என்னுடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன். நீ விசுவாசிக்கும் பொழுது தன்னை வெளிப்படுத்திக்கிற காண்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த கல் எடுத்து போடுங்க அப்படின்னோடனே அந்த கல் எடுத்து போட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உரத்த சத்தமாய் லாசரே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே லாசர் உயிர் தெழுந்து வெளியே வந்தார். இந்த சம்பவம் யோவான் புத்தகம் 11ஆம்